وذكرهم بأيام الله அவர்களுக்கு அல்லாஹ்வின் நாட்களை நினைவூட்டுங்கள். அல்லாஹ்வின் நாட்கள் என்றால் எது? அல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகமாய் அருள் புரிந்த நாட்களையும் அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொல்லலாம். அல்லாஹுவால் பெரும் பெரும் எதிரிகளெல்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் கருவறுக்கப்பட்ட நாளையும் அல்லாஹ்வுடைய நாள் என்று சொல்லலாம். எனவே இந்த உலக வரலாற்றிலே நடந்த மிக அதிகமாக நன்மைகள் அடைந்த நாளையும் எடுத்து சொல்லுங்கள். மிக அதிகமாக தீமைகள் நடந்த நாளையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவு கூறுவது அடுத்தடுத்த நாட்களில் நம்மை புனரமைத்துக் கொள்ள, நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள அது உதவும் என்பது இந்த ஆயத்தில் விளங்குகிற கருத்து. அல்லாஹ் அருள் புரிந்த பாக்கியத்திற்குரிய நாட்களில் நாம் எல்லாம் அறிந்திருப்போம். 10 நாட்களாய் ஒரு 3 முத்தான 10 நாட்கள் உண்டு. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், இதோ இந்த முஹர்ரத்தில் இப்போது நாம் வீற்றிருக்கிற முஹர்ரமின் 10 நாட்கள், வருஷத்தின் கடைசி மாதமான துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். இந்த 10 நாட்களுமே பெரும்பாக்கியத்திற்குரியவை. ரமலானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ரின் மூலம், முஹர்ரமில் இந்த 10 ஆஷூரா என்று நாம் அடுத்து எதிர்நோக்க இருக்கிற நாளின் மூலம், துல்ஹஜ்ஜில் தியாக திருநாள் ஈதுல் அத்ஹா என்கிற திருநாளின் மூலம் 10 நாட்களையும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்தான். அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்கிற போது இந்த முத்தான 10 நாட்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. அதில் நாம் இப்போது வீற்றிருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாள், இந்த வாரம், நாம் இந்த வாரத்தில் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் ஆஷூரா நாளை அடைய இருக்கிறோம். உலக வரலாற்றில் மிக பெரும் தாக்கங்களும் அல்லாஹ்வுடைய அருள்களும் எதிரிகளின் துவம்சமும் இவைகளெல்லாம், இந்த நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்ற வரலாற்றினுடைய மிக பிரம்மாண்டமான நாளாக ஆஷூரா நாள் கருதப்படுகிறது. இந்த மாதம் முஹர்ரம் மாதம். இதற்கு அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெயர் வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் நின்று நினைவு கூறத்தக்க மிகப்பெரிய நிகழ்வுகளாக இந்த உலக வரலாற்றில் 2 நிகழ்வை சொல்லலாம். ஒன்று, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு மல்லு கட்டிய, கொடுங்கோல் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரியான ஃபிரௌன் அழிந்து போனது முஹர்ரம் 10. அந்த அடிப்படையில் வரலாற்றில் இந்த நாள் நீக்கமறு நிறைந்திருக்கிற நாள். மறுபக்கம் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக கருதப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோரமான முறையிலே கர்பலா போரில் அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த ஆஷூரா நாள். இதே மாதத்தில், அதுவும் இந்த வாரத்தில் நடைபெற்றது. ஆனால் ஆஷூரா என்கிற நாள் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து புனிதம் பெற்றது. வரக்கூடிய புதன்கிழமை இந்த ஆஷூரா நாள் எல்லா நபிமார்களின் காலத்திலேயும் அது போற்றுதலுக்குரிய நாள். ஆஷூரா நாளில் நாம் மட்டுமல்ல, முந்தைய ஷரியத்திலே உள்ளவர்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். ரமலான் கடமையாகுவதற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கு கூட ஆண்டிலே ஒரு நாள் ஆஷூரா மட்டும் ஃபர்லாக இருந்தது. அதற்கு பிறகுதான் ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அது இன்றளவும் சுன்னத்தாய் உபரி வணக்கமாய் நீடிக்கிறது. ரமலானுக்கு முன்பு, கடமையாகுவதற்கு முன்பு ஆஷூரா தான் ஆண்டினுடைய பிரதான நாள்.
சரி, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிற போது ஆஷூரா நமக்கு துக்க நாளா இல்ல சந்தோஷமான நாளா? ஏராளமான எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை படித்து பார்க்கிற போது முஸ்லிம் உம்மத்திற்கு அது சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும். மறுபக்கம் இந்த உம்மத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுவன வாலிபர்களின் தலைவர் கொல்லப்பட்ட நாள் துக்கமாக கருத வேண்டும். துக்கமா அல்லது இது சோகமா என்கிற புரிதல்களுக்கு இடையில் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது துக்க நாள் அல்ல, அதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற சந்தோஷ நாளும் அல்ல. இது இபாதத்திற்குரிய நாள். அந்த நாளிலே நோன்பு நோட்கலாம், அந்த நாளில் ஏழைகளுக்கு உதவி புரியலாம், அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் புரியலாம், அந்த நாளில் தன் குடும்பத்தினருக்கு விசாலமாக செலவு செய்யலாம். அவ்வளவுதான். இதை தாண்டி ஆஷூரா கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல. அதே சமயம் இங்கே சில ஷியாக்கள் செய்வது போல இது துக்க நாளாக உடலிலும் மாறிலும் கன்னத்திலும் அறைந்து கொள்ளக்கூடிய நாளும் அல்ல. ஆஷூரா என்று சொன்னவுடன் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாள். எனவே அந்த நாள், அந்த மாதம் எல்லாம் சோகமானது என்பதை போல ஒரு கருப்பு ஆடை உடுத்தி கொண்டு இதை சோகத்தினுடைய ஒரு நிறம் கொடுக்க முயற்சிப்பது தவறானது. மார்க்க அறிஞர்களின் பார்வையில் அது நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது. அப்படி ஒரு சோக நாளாக முஹர்ரமை ஆஷூராவை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆஷூரா இருந்தது. ஆஷூரா புனித நாளாக இருந்தது. மதீனத்தில் மண்ணிற்கு பயணம் புறப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே போய் ஆஷூரா நோன்பு வைக்க சொல்லி அவர்களும் வைத்து உம்மத்தை வைக்க சொன்ன நாளிலே இருந்து சற்றேறக்குறைய 50-60 வருஷத்துக்கு பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்டதல்ல ஆஷூரா. எனவே ஆஷூரா என்பது சோக நாள் அல்ல. வரலாற்றில் சொல்ல போனால் மகிழ்ச்சிக்குரிய ஏராளமான செய்திகள் ஆஷூராவில் நடைபெற்றது. அமர்ந்திருக்கலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தது ஆஷூரா என்று வருகிறது. அவர்களின் தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆஷூரா என்று வருகிறது. வெள்ளப்பெருளையத்திலே இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களோடு விசுவாசம் கொண்டவர்களையும் அல்லாஹ் ஒரு பெருவெள்ளத்திலே இருந்து கப்பலிலே காப்பாற்றியது ஆஷூராவுடைய நாள் என்று வருகிறது. இருள்களுக்கு இடையில் மீனின் வயிற்றில் சிக்கிக் கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அந்த வயிற்றிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டது ஆஷூரா நாள் என்று இருக்கிறது. அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வென்றெடுத்த நாளும் ஆஷூரா நாள் என்று வருகிறது. இதற்கெல்லாம் மேலாக ஒரு மிகப்பெரிய பனு இஸ்ரவேலர்கள் என்கிற ஈமான் கொண்ட கூட்டத்தை கூட்டிக் கொண்டு செங்கடலுக்கு சமீபமாய் போன மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கடல் பிளந்து வழிபட்டு அவர்களை கரை ஏற செய்ததும் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதும் இதுவெல்லாம் நடைபெற்றது ஆஷூரா நாள். வரலாற்றின் வழி நெடுகிலும் ரட்சிக்கப்பட்ட நாள், அல்லாஹுவின் பாதுகாப்பு பெற்ற நாள், நல்லடியார்கள் கரை சேர்க்கப்பட்ட நாள் என்றெல்லாம் வருகிறது. ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் காண கிடைக்கிறது, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த துன்யாவில் முதல் மழை பொழிந்தது ஆஷூரா நாளில் தான். முதல் மழை. கட்டடமாக இருந்த கஅபத்துல்லாவிற்கு ஆடை போர்த்தி அழகு பார்க்கப்பட்டது முதலாக முஹர்ரம் 10. அன்றில் தொடங்கி இன்றைக்கு வரையும் முஹர்ரம் 10 கஅபத்துல்லாவிற்கு துணி மாற்றுவார்கள். கஅபத்துல்லாவிற்கு புத்தாடை அணிவிக்கப்படும். இது எல்லாமே முஹர்ரம் 10 ஆஷூரா நாளில் கடந்த காலங்களில் நடந்தவை, இப்போதும் நடப்பவை, இனி கியாமத்து வரைக்கும் ஆஷூரா இப்படிப்பட்ட புனிதங்களை தாங்கிய நாள். ஒரு ஷரியத்திலே இல்லை, நிறைய ஷரியத்துகளில் ஆஷூரா என்பது ஆக புனிதமான நாளாக கருதப்பட்டிருக்கிறது. எனவே ஆஷூராவிற்கு கொண்டாட்ட அடையாளம் வர்ணம் பூசுவதும் தவறு. மறுபக்கம் அது சோகமான நாள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள்.
எனவே அதை சோகமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற சிலரது அணுகுமுறையும் தவறானது. உண்மைதான், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்தாத் அருகே இருக்கிற கர்பலா மைதானத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போரிட்டது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் ஒரு பெரிய தளபதி என்று உயிர்களை கொல்லுவதற்கு புறப்பட்ட ஒரு பழிவாங்கும் பயணம் அல்ல. சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடினார்கள், கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து போராடினார்கள். மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அவர்களாக முடிசூட்டிக் கொள்ளுகிற அந்த போர் தான் கர்பலாவினுடைய போர். போர் ஒரு மிகப்பெரிய காவியம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடுத்த தலைமுறை வம்சத்தினர் அத்தனை பேரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்லுவதானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் ஒட்டு மொத்தமாக கொல்லப்பட்ட நாள். எல்லாம் கொல்லப்பட்டார்கள். உடல் நலம் சரியில்லாமல் போரிலே பங்கேற்காமல் கூடாரத்திலே படுக்க வைக்கப்பட்டிருந்த ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான், அவர்கள் ஒரே ஒருவர் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே இருந்து தப்பித்தவர்கள். ஸைனுல் ஆபிதீனை தவிர எல்லாரும் போய்விட்டார்கள். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த பெயர் அலி இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒருவரை வைத்துத்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்ச தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தினுடைய அத்தனை நபர்களும் கொல்லப்பட்டு ஆளில்லாத பாலைவனத்தில் நீரில்லாத நிலையில் குடிக்க தண்ணீர் கேட்டும் கொடுக்க மறுக்கப்பட்ட நிலையில் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது சோகமான நிகழ்வு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்காக முஹர்ரம் சோகம், ஆஷூரா சோகம் என்று அல்லாஹ்வினுடைய இந்த பண்டிகை நாளைக்கு ஒரு சோகத்தினுடைய நிறம் பூசுவது நம் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது. நாம் அழுத்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லுகிற சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலகம் முழுக்க வாழுகிற சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா, கொள்கை கோட்பாடு என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். யாரெல்லாம் கொல்லுவதற்கு ஐடியா கொடுத்தார்களோ, ஆலோசனை சொன்னார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். யாரெல்லாம் அந்த கொலைக்கு, படுகொலைக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். இந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் படுகொலையில் யார் சந்தோஷப்பட்டார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சோகமான நாள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மறுபக்கம் அதே சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடு, ஆஷூரா இதனால் சோக நாள் அல்ல, முஹர்ரம் மாதம் இதனால் சோக மாதம் அல்ல. நமக்கு தெரியும், எந்த ஒரு மரணத்திற்கும் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது மனைவியாக இருந்தால் கணவனுடைய துக்கத்திற்கு 4 மாதம் 10 நாட்கள் வரை துக்க காலமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர உலகத்தில் யார் இறந்தாலும் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அதிலும் அந்த துக்கத்தில் வரம்பு மீறுகிற ஒப்பாரியும், வரம்பு மீறுகிற முகத்திலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு அழுவது என்பது சுத்தமாகவே இஸ்லாமிய கலாச்சாரமும் அல்ல. அது இஸ்லாத்தினுடைய சாயம் கூட அதன் மீது பட முடியாது. இன்றைக்கு முஹர்ரம் 10 என்று வந்துவிட்டால் முஹர்ரம் 10 அல்ல, சற்றேறக்குறைய 10 முடிவடைகிற முந்தைய 40 நாட்கள் சோக நாளாக கருதுகிறார்கள் ஷியா சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நடக்காது. அதிலும் குறிப்பாக முஹர்ரம் 10 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாளில்
கையிலே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு, கத்தியை வைத்துக் கொண்டு தன் உடலை தானே கீறிக்கொள்வது, முகத்திலே அரைந்து கொள்வது, சங்கிலியால் கட்டி கொள்வது, பெண்கள் தங்களுடைய உடல்களிலே அவர்களும் தனியாக அரைந்து கொண்டு அடித்துக் கொண்டு அழுவது, இவர்கள் பப்ளிக்காக ஊர்வலம் நடத்தி இரத்த வெள்ளத்தில் பார்ப்போரை ரணகளை செய்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துவது, இது எல்லாமே அப்பட்டமாக சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய அகில உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் இது எதிரான நிலைப்பாடாகும். மார்க்கத்தில் இவைகளுக்கு ஆதாரம் இல்லை. சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு மையத்து நடந்து அதற்காக அழுபவர்கள் ஒரு பெரும் குரல் எடுத்து ஒப்பாரி வைத்து அழுதால் கூட கண்டிக்கிறது மார்க்கம். லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப், சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ். கன்னத்திலே அரைந்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஆடைகளை கிழித்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துக்க அனுஷ்டிப்பின் போது முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் கடைபிடிக்க கூடாத கைவிட வேண்டிய வழிமுறைகளை குறித்தும் பெருமானார் பேசியவை. கொல்லப்பட்ட நாள் சோக நாள் என்றால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது நிகழ்வு, சோக நிகழ்வு. அதனால் ஆஷூரா சோக நாள் அல்ல, முஹர்ரம் மாதம் சோக மாதம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள், நாம் கொண்டாடுகிறோம். அப்படி மெஹராபிலேயே கொல்லப்பட்டார்கள், கடந்த வாரம் சொன்னோமே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தள்ளாத வயதிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். யாருடைய நாளையும் நாம் துக்க நாளாகவோ கொண்டாடுவதோ ஒப்பாரி வைப்பதோ இல்லை. அப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவும் இல்லை. 63 ஆண்டு கால பெருமானாருடைய வரலாற்றில் 63 வருஷத்திலேயும் சேர்த்து நடைபெற்ற ஒரு கோரமான படுகொலை என்று சொன்னால் உஹதிலே கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய படுகொலையை சொல்ல வேண்டும். காரணம், முழு உடல் கிடைக்காமல் ஒரு பாடியை பொட்டலம் கட்டி எடுத்து விட்டு போன நிகழ்வு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் அவர்களை துவளச் செய்த ஒரு மாபெரும் படுகொலை. அந்த ஹம்சாவுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நாட்களாக துக்கம் அனுஷ்டிக்கவில்லை. அனுஷ்டிப்பதற்கான வழிகளை ரசூலுல்லாஹ் விடவும் இல்லை. எனவே முஹர்ரம் மாதத்தையே அல்லது ஆஷூரா நாளையே சோக நிறம் பூசுவது என்பது நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத்திற்கு எதிரான. இதில் இன்னும் பல கொடுமைகள். முஹர்ரம் இந்த 10 நாட்கள் நம்முடைய குடும்பங்களிலே கூட நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள், குடி போக மாட்டார்கள், வீடு துவங்க மாட்டார்கள், வியாபாரம் துவங்க மாட்டார்கள். புதிதாக தம்பதியினரை கூட கணவன் மனைவியை சேர விடாமல் பிரித்து வைத்து விடுவார்கள். முஹர்ரம் 10வது நாள் பஞ்சா எடுப்பது என்கிற பெயராலே ஒரு மோசமான பித்அத்தை செய்வார்கள். ஆங்காங்கே கிராமங்களில் இன்றளவும் தமிழகத்திலே கூட தீ மிதிக்கிற வேலை கூட நடக்கிறது. பஞ்சா எடுப்பது, தீ மிதிப்பது, கணவன் மனைவியை பிரித்து வைப்பது, இது எல்லாமே இங்கே ஒரு காலத்தில் நம்மோடு கொஞ்சம் ஒட்டி இருந்த ஷியாக்களினுடைய சில பழக்க வழக்கங்களினுடைய தொற்று இன்றைக்கும் சுன்னத்து வல் ஜமாஅத்தினரிடமும் இருக்கிறது. இது எதற்குமே மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தீ மிதிப்பது என்பதெல்லாம், கடவுளுக்காக தன்னை தீயில கால் மிதித்து புண்ணாக்கி கொள்வது என்பதெல்லாம் பல்வேறு சமயங்களினுடைய வேற்று மதத்தினுடைய கலாச்சாரம், வழிபாடு. அடுத்த மதத்தின் கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுபவன் அதை சார்ந்தவன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், பாங்கு சொல்லுவது என்கிற முறை வருவதற்கு முன்னால் தொழுகைக்கு கூப்பிட என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட போது மணி அடிக்கலாம் என்றார்கள் சில பேர், அந்த நேரம் மட்டும் நெருப்பு மூட்டலாம் என்றார்கள் சில பேர், சங்கு ஊதலாம் என்று சொன்னார்கள் சில பேர். ஆலோசனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? அவைகளெல்லாம் யகூதிகளின் வேலை. சங்கு ஊதுதல், மணியடித்தல் நசாராக்களினுடைய பண்பாடு, நெருப்பு மூட்டி அடையாளப்படுத்துதல் மஜூசிகளினுடைய பழக்கம். இது எந்த சாயலும் நமக்கு இருக்கக்கூடாது. எனவே தொழுகை நேரம் வந்து விட்டது என்று தெரியப்படுத்த அதற்கு பிறகுதான் அல்லாஹுவால் காட்டி கொடுக்கப்பட்டு கனவின் மூலம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதான் என்கிற பாங்கொலி இன்றைக்கும் உலகம் முழுக்க பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையை நினைத்து பார்க்கிறோம். அடுத்த மதத்தவர்களினுடைய செயல்பாடுகள் வழிபாட்டு ரீதியாக வணக்க வழிபாடுகளுக்குள் நம்மிடையே வர வேண்டாம் என்பதுதான்
அதிலே ஆழமாக நாம் உள்வாங்க வேண்டிய கருத்து. அப்படி இருக்கிற போது பஞ்சா எடுப்பது என்பதோ அல்லது தீ மிதிப்பது என்பதோ, அந்த ஆஷூரா நாளைக்கென்று சோக அடையாளங்களை பூசிக்கொள்வது என்பதோ இவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவை. முதல்ல கருப்பு ஆடை என்கிற கான்செப்டே தவறு. முஹர்ரம் வந்து விட்டால் முஹர்ரமுடைய 10 நாட்கள், ஏன் அவர்களெல்லாம் 40 நாட்கள், ஷியாக்களை பார்க்கிறோம் கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். 40வது நாள் தான் கருப்பு ஆடைகளை களைவார்கள். முதல்ல இஸ்லாமிய பார்வையில கருப்பு ஆடைங்கிறது சோக அடையாளமே அல்ல. இந்த நாட்டில் வேணா யாராவது இறந்த உடனே கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க, ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம்னா கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க, சோகமா இருக்கிறப்பெல்லாம் போட்டுக்குவாங்க. இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் பார்வையில கருப்பு என்பது சோக அடையாளமாக எங்கும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலை, கொஞ்சம் மாத்தமா வேணா சொல்லலாம். சில சந்தோஷமான தருணங்களில் ரசூலுல்லாஹ் கருப்பு ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாபெரிய வெற்றிக்குரிய நாள். அந்த நாள்ல எப்போதும் முன்னெப்போதும் இல்லாத, அன்றைக்கு மட்டும் வித்தியாசமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று வருகிறது. 8 வருஷ காலமாக போராடி போராடி சொந்த மண்ணில் தாய் மண்ணில் கால் வைத்து அந்த மண்ணை மீட்டெடுத்து மீண்டும் மக்காவிற்குள்ளே ஒரு ஆளுமையாக உள்ளே நுழைகிற மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் கருப்பு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்பது இந்த மார்க்கத்தில் கருப்பு என்பது சோக அடையாளம் அல்ல என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாமே இன்றைக்கு ஆஷூராவிற்கு சோக நிறம் பூசுகிறார்கள், ஒரு துக்கத்தினுடைய வர்ணத்தை தெரிவிக்கிறார்கள். ஆஷூரா அப்படிப்பட்ட நாள் அல்ல. வழிநெடுக ஆஷூராவிலே நடைபெற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நடைபெற்ற வரலாறுகள் எல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்த நாட்களாக இருந்திருக்கிறது. ஆனால் அதற்காக மறுபக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவின் கொலையை எந்த சுன்னத்து வல் ஜமாஅத்தும் நியாயப்படுத்தார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் லஅனத்துல்லாஹி அலா மன் கத்தலஹு வ அஷாரஹு வ அஅனஹு வ மன் ஃபரிஹ பிகத்லிஹி, கொன்றவர்கள், உதவியவர்கள், ஆலோசனை கொடுத்தவர்கள், அந்த செய்தியிலே மகிழ்ந்தவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்பதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. சரி, ஆஷூரா நாளை நோன்பு வைத்து நன்றி செலுத்துகிற நாளாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒன்றுதான். இந்த உலகத்தின் தன்னை கடவுள் என்று சொன்ன மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டார். சற்றேறக்குறைய 3500 வருஷத்திற்கு முன்னால் 6 லட்சம் பேரோடு களமிறங்குகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எதிரிலே கடல், பின்னாலே வந்த மூசாவை நம்பி வந்தவர்களும் சொன்னார்கள், காலா சஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாமெல்லாம் மூழ்கிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை நம்பிக்கையிலும் உறுதியிலும் தளராமல் உறுதியோடு சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, மூழ்கி போவோம் என்று சொல்லாதீர்கள். கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்கிற போது கடல் பிளந்து வழிவிட்டு ஒரு மாபெரிய சர்வாதிகாரி உள்ளுக்குள்ளே நுழைந்த நாள். எனவே ஆஷூராவை ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை கொண்டாடுகிற வகையில் நாம் அன்றைக்கு நோன்பு நோக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய 10வது நாளை பாக்கியத்திற்கும் பரக்கத்திற்கும் உரிய நாளாக கருதுகிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரில்லாஹி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ஸியாமு ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம், ரம்ஜானுக்கு பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆஷூராவுடைய நோன்பு. ஷஹ்ரில்லாஹில் முஹர்ரம், ரம்ஜானுக்கு பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆஷூராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு. அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், உலகத்திலே ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஆகச் சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. இந்த 2 வரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த வார்த்தை. அந்த அடிப்படையில் மதீனாவிலே நோன்பு வைத்த யூதர்களை பார்த்து ஏன் வைக்கிறீர்கள் என்று கேட்க, அல்லாஹ் மூசாவையும் இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றிய நாள் என்று அவர்கள் சொல்ல, நாங்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள், சூமு ஆஷூரா வகாலிபு ஃபீஹில் யஹூத், நீங்களும் ஆஷூராவிலே நோன்பு வையுங்கள், யகூதிகளுக்கு கொஞ்சம் மாறு செய்யுங்கள். எப்படி மாறு செய்வது? அவர்கள் 10 நோன்பு வைக்கிறார்கள், நீங்கள் 9, 10 வையுங்கள்.
லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நானும் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஆண்டு அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. அப்போ பிறை 9, 10 ரமலானுக்கு அடுத்தபடியாக ஆகச் சிறந்த நோன்பு. ஒரு ஆண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாயகத்தால் உத்தரவாதம் தரப்பட்ட நோன்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். ஒருவேளை செவ்வாய் வைக்க தவறினால் புதனும் வியாழனும், ஆக பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆஷூரா நாள் வரக்கூடிய புதன்கிழமை இந்த நோன்பு வைப்பது அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிறந்திருக்கிற புதிய முஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டு 1446 ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அமைதியையும் சுபிட்சத்தையும் ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் தரக்கூடிய சீர்மிகுந்த மாதமாய் செம்மையான ஆண்டாய் அல்லாஹ் இந்த ஆண்டை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.